வணக்கம் மக்களே. இது யாருக்கான பதிவு அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கான பதிவு. இந்த காலங்கிறது வடகிழக்கு பருவமழை தீவிரமாக பெய்து கொண்டு இருக்கிற காலம். எப்பயுமே வருடங்கிறது வடகிழக்கு பருவமழைங்கிறது நம்மளுடைய டெல்டா பகுதிக்கும் வட மாவட்டங்களுக்கும் மற்றும் வட உள் மாவட்டங்களுக்கும் தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர் போன்ற வட உள் மாவட்டங்களுக்கும் கனமழைங்கிறது எப்பொழுதுமே வருடம் 3 மாதங்கள் பெய்யக்கூடிய காலம். அதுவும் நவம்பர் டிசம்பருங்கிறது வடகிழக்கு பருவமழைங்கிறது தீவிரமாக பெய்யக்கூடிய காலம். இதில் எப்பயுமே மழை பெய்யும், காற்றடிக்கும். என்ன ஒன்று, இந்த கஜா புயல் போன்று எல்லாம் 50 வருடங்களுக்கு ஒரு முறையோ இல்லை 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ வரக்கூடியது. இது இப்போ என்னன்னாக்கா ஒரு 4 வருடங்களுக்கு ஒரு முறை பெருங்காற்று அப்படிங்கிறது கடுமையாக வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம பகுதிகளை நோக்கி வருது. இப்பொழுது கூட நம்ம பாண்டிச்சேரிக்கு வடக்க விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள்லாம் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கு இப்போ உள்ள இந்த பென்சில் புயல்னால். இதை மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை எந்த தனியார் வானிலை ஆர்வலர்களுமே எல்லாமே டெல்டாவுக்கு தான் வரும், இந்த மழைங்கிறது டெல்டா பகுதிகளுக்கு தான் வரும், வடக்கையெல்லாம் வராது அப்படின்னு இந்த மக்களை இந்த 2-3 ஆப்பை வச்சுக்கிட்டு இவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக இது மக்களை பயமுறுத்தி இந்த மெடிக்கல் மாஃபியா மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது நம்மளுடைய இந்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் சேர்ந்து அவங்க வானிலை அறிவியல் பூர்வமாக வானிலை அறிக்கைங்கிறது அவங்க 2 நாளைக்கு முன்னாடியோ 4 நாளைக்கு முன்னாடியோ முன்னெச்சரிக்கைகள் சொல்லிகிட்டு இருக்காங்க மக்களுக்கு. இதுதான் உண்மை. இயற்கையை யாரும் கணிக்க முடியாது. உடனே 10 நாள் 15 நாளுக்கு முன்னாடியெல்லாம் இயற்கையை கணிக்க முடியாது. அந்த ஆப்பை வச்சு வேணாக்க சொல்லலாம். அந்த விண்டி ஆப்பு போன்ற மேற்கத்திய நாடுகளோ அந்த ஐரோப்பிய மாடல் போன்ற ஆப்பை வச்சு வேணால் சொல்லலாம். இதை தானே தவிர தமிழ்நாட்டில் தனியார் வானிலை ஆர்வலருங்கிற பேரில் இந்த மாதிரி ஒரு அமெரிக்க ஆப்பு இந்த மாதிரி ஆப்பை வச்சுக்கிட்டு அவங்க மக்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்க சில நபர்களை தமிழக அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது நமக்கு நியூஸில் எப்பயுமே வானிலை அறிக்கை அப்படிங்கிறத அரசாங்கம் தன்னுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு 2 நாளைக்கு முன்னாடியோ 3 நாளைக்கு முன்னாடியோ தான் அது எந்த பகுதியில் அந்த காற்று வருது, மழை எந்த பகுதியில் அதிகமாக வருதுங்கிறத அவங்க கண்காணிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்குன்னு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்க தான் அதை சொல்ல முடியும். இது உண்மையிலேயே வேண்டுமென்றே மக்களை பீதி அடைவதற்காக 15 நாளைக்கு முன்னாடியோ 20 நாளைக்கு முன்னாடியோ இந்த தனியார் வானிலை ஆர்வலர்கள்ங்கிற பேரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் இவங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா போன பென்சில் புயலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க எல்லாமே சொன்னது என்ன, புதுச்சேரிக்கு தெற்க டெல்டாவில் கிடக்குதுன்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா வெப்ப நீரோட்டம் இல்லை, அதனால் அங்கே கடந்து போயிட்டு இங்கே கடந்து போயிட்டுன்னு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தவறானது. இதை வானிலை அறிக்கையை அரசாங்கம் கொடுக்குறது 2 நாள் முன்னாடி 3 நாள் முன்னாடி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவானுச்சுனாக்கா மக்களுக்கு சொல்கிறாங்க. அது உருவானது அப்படின்னாலே அதுதான் மழையாக வரும். கடலில் உண்டாகிற காற்றழுத்தம் தான் அது தாழ்வு மண்டலமாகவோ அல்லது புயலாகவோ அது வலுப்பெற்று நம்ம கரையை நோக்கி வரும். அது எல்லா பக்கமுமே டெல்டாவுக்கும் மழையை தரும், வட மாவட்டங்களுக்கும் மழையை தரும், தென் மாவட்டங்களுக்கும் மழை தரும். இது மழை பெய்யக்கூடிய காலம். ஆகவே தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நம்ம தான் முன்னெச்சரிக்கையை அதுக்கான நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத நம்ம தான் எடுத்துக்கணும். இதுக்காக ஒன்று அரசாங்கம் எடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தவறான ஒன்று. பள்ளத்தில் வீட்டை கட்டி வச்சுக்கிட்டு சென்னையில் போய் ஃபுல்லாக ஏரி ஆக்கிரமிப்பு பண்ணி ஏரிக்குள்ளே ஃபுல்லாக பிளாட் போட்டு வீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் தண்ணி வருதுன்னாக்க இது என்ன கவர்மெண்ட் என்ன ஒவ்வொரு வீட்டுக்குமா பண்ண முடியும்? இதெல்லாம் தவறானது. அரசாங்கம் எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, அதை குறை சொல்வது அப்படிங்கிறது இயற்கையெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இயற்கை என்ன அரசாங்கம் சீஃப் மினிஸ்டர் என்ன இயற்கை காற்றடிக்கிறத எதுக்குன்னு மறைக்க முடியுமா? காற்று வராதுன்னு. இல்லை மழை ஒரு 50 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர் மழை வர்றதை தடுக்க முடியுமா? இதெல்லாம் அந்த ஆளுங்கட்சியும் எதிர்கட்சி இவங்கெல்லாம் குறை சொல்லிக்கிறது. ரெண்டு திராவிட அரசுகள் தான் நம்ம தமிழ்நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்குது. 2 பேர் வந்தாலுமே வெள்ளம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கெல்லாம் நிரந்தரம் என்னென்னா, நீர்நிலை ஆக்கிரமிப்புகளையும் அந்த ஆற்றுப்பகுதி ஓரத்தில் இருக்க அந்த நீர்நிலை புறம்போக்கில் இருக்க குடியிருப்புகளையெல்லாம் அகற்றி அவங்களுக்குன்னு தனியாக ஒரு இடத்த கொடுத்து அந்த கரைகளை எல்லாம் மேம்படுத்தின
இப்போ இதெல்லாம் இப்போ வெள்ளம் வந்ததெல்லாம் வட மாவட்டத்தில் அந்த கரைக்கான அணைகள், அந்த அணைகள்லாம், அந்த கரைகள்லாம் நல்லா மேலே நல்லா கரைகளெல்லாம் நல்லா உயரமாக கட்டி அவங்க வந்து அந்த தூர்வாரி அந்த பணிகளை எல்லாம் கரெக்டாக அரசாங்கம் பண்ணியிருந்து அந்த ஆற்றுப்படுகையில் உள்ள அந்த குடியிருப்புகளை எல்லாம் அகற்றி இதெல்லாம் முன்னெச்சரிக்கையாக அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்க இந்த வெள்ளம் ஊருக்குள்ளே வந்திருக்காது, நேரடியாக கடலுக்கு போயிருக்கும். அதனால் இதெல்லாம் அரசாங்கம் வரும் மழை காலங்களில் இதெல்லாம் தீவிரமாக நடவடிக்கை எடுக்கணும். ஓட்டு போயிடணும், ஏன் அகற்ற மாட்டாங்க? ஓட்டு போயிடுங்கன்னா அகற்ற மாட்டாங்க. அப்போ போனாலும் அப்போ இருக்க மக்கள் கொடி பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு. போகலைன்னா வெள்ளம் வந்தால் அரசாங்கம் என்ன பண்ணும்? இதனால் மக்கள் சிந்திக்கணும், சரியா? வடகிழக்கு பருவமழை காலத்தில் மழை பெய்ய தான் செய்யும். நம்ம தான் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கணும். இதுக்கு அரசாங்கத்தை குறை சொல்கிறதோ, ஆளுங்கட்சியை குறை சொல்கிறதோ, எதிர்கட்சி குறை சொல்கிறதோ, இதெல்லாம் ஒன்றும் எல்லாருக்கும் எல்லாமே அரசாங்கம் பண்ண முடியாது. ஆனால் அரசாங்கமும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து அவங்க பண்ணுற திட்டங்களை இந்த பற்றியில் இப்போ பாலம் 18 கோடி ரூபாய்க்கு பாலம் கட்டியிருக்காங்க. பாலம் ஃபுல்லாக இடிச்சுக்கிட்டு உட்காந்துச்சு. வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பாலங்கள் அனைத்தும் கம்பீரமாக ராஜநடை போடுது. ஆனால் இந்த கொள்ளைக்காரர்களுடைய ஆட்சி காலத்தில் கட்டப்படுகிற பாலங்கள் எல்லாம் 18 கோடி யாருடைய காசு? யாருடைய அப்பன் வீட்டு காசு? அவங்க பணியிலே கேட்டாக்க யாருடைய அப்பன் வீட்டு காசு? அவங்க தானே சொல்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கல்லை வச்சுக்கிட்டு சொன்னார் நம்ம பாரதிய ஜனதா கட்சியில், எங்கே எய்ம்ஸ் அப்படின்னு. இதுக்கு எந்த கல்? ஒன்றுமே காணுமே. 18 கோடி எங்கே போணுச்சு? கல்லை தேடி கடலில் தான் எடுத்துக்கிட்டு வரணும். இதெல்லாம் யாருடைய பணம்? யாருடைய அப்பன் வீட்டு பணம்? இதெல்லாம் வந்து மக்களுடைய வரி பணம். இதுக்கெல்லாம் அரசாங்கம் பதில் சொல்லியே ஆகணும், ஆளுங்கட்சி பதில் சொல்லியே ஆகணும். நன்றி.